ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாய நமஹ. ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவரையும் கதவிருக்ஷாவின் நிருசிம்ஹர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான நலம் தரும் நரஹரி இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுலையும் இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலியமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான அனுகிரகத்தை அந்த நிருசிம்ஹன் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிருசிம்மன் அப்படின்னாலே அற்புதம். சுவாமி தேசிகன் அற்புத கேசரி அப்படின்னு நிருசிம்ஹனை கூப்பிடுறார். நிருசிம்ஹன் நாமத்துக்கு நிகர் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. கூப்பிட்ட உடனே காத்துருக்கான் ஓடி வரத்துக்காக. அவனுக்கு இப்படி ஒரு உற்சவம் பண்ணுறதுக்கான ஒரு அனுகிரகம் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே, இப்படி ஒரு குடுப்பன பெருமாள் எனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன்னி நின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படின்னு கம்பராமாயணத்தில் கவி சக்கரவர்த்தியான கம்பர் யுத்த காண்டத்தில் இரணிய வதை படலத்தில் அந்த நிருசிம்ம அவதாரத்தை அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சிருக்கார். எவ்வளவு விசேஷமான அவதாரம் அந்த நிருசிம்ம அவதாரம். எத்தனை நாழியானாலும் அந்த நிருசிம்மனை பற்றி நம்ம கேட்டுட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் நிருசிம்ம அவதாரத்தை பற்றியும் நிருசிம்ம சரித்திரத்தை தான் கேட்க போகிறீர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜெய விஜயர்கள், அதாவது பெருமாளுடைய துவார பாலகர்களுக்கு கிடைச்ச சாபத்தினால இரண்யாக்ஷகன் இரண்யகசிபுவா அவ இந்த பூமியில பிறக்கிறா. பிரகலாதாழ்வான் இரண்யகசிபுக்கு குழந்தையா பிறந்து பெருமாளுடைய பரம பக்தனா இருந்து பிரகலாதனுக்காகவே அவன் சொன்னதை உண்மையாக்கிறதுக்காகவே பெருமாள் நிருசிம்மனா அவதாரம் எடுத்திருக்கார். எத்தனை தடவை சுவைத்தாலும் அவ்வளவு இனிமையா திகட்டாம எப்பயுமே இனிப்பாவே இருக்கிற சரித்திரம் தான் நிருசிம்ம அவதாரத்துடைய சரித்திரம். அதை நம்ம எல்லாரும் இன்னைக்கு மறுபடியும் கேட்க போறோம். நம்ம எவ்வளோ தடவை கேட்டாலும் திருப்பி கேட்டுட்டே இருக்கலாம். பிரகலாதாழ்வானுடைய கதையும் நிருசிம்ம அவதாரத்துடைய அற்புதங்களையும் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான மகானான ஸ்ரீ அண்ணா அவர்களுடைய சிஷ்யை ஸ்ரீமதி சித்ராமூர்த்தி அவர்கள் நம்ம எல்லாருக்கும் இப்போ பிரகலாதாழ்வான் அவதாரம் பண்ணது, அதாவது நிருசிம்ம சரித்திரத்தை சொல்ல போறா. அது மட்டும் இல்லாம இந்த நிருசிம்ம அவதாரத்துடைய இறுதியில ஆழ்வார்கள்லாம் எப்படி அந்த நிருசிம்மனை அனுபவிச்சிருக்கா அப்படின்றத பத்தியும் சொல்ல போறா. நம்ம எல்லாரும் இப்ப அதை கேட்டு அனுபவிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நரசிம்ம அவதாரம் பக்தி, இரண்யகசிபுவோட பக்தியை பத்தி. அதுல இரண்யகசிபு ஒரு அசுரன், அவனுக்கு என்ன பெரிய பக்தி அப்படின்னு கேட்கலாமா? இன்னைக்கு நமக்கு நரசிம்ம அவதாரம் ஒன்று கிடைச்சதே அவரால் தான். ஏன்னா அவர் பிரகலாதனை படுத்தலைன்னா நரசிம்ம அவதாரம் நமக்கு வந்திருக்க மாட்டார். சரி, அவரெல்லாம் படுத்துறதுக்கு எவ்வளோ ஒரு பவர் வேணும் இல்லையா? அதாவது பெருமாள் இறங்கி வர்ற அளவுக்கு படுத்தணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய தபஸ் வேணும்ல. இதில் ஜெய் விஜய் இவ ரெண்டு பேரும் தான் முதல்ல இரண்யாக்ஷன் இரண்யகசிபு, அதுக்கப்புறம் ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தபக்தரன் அப்படின்ற அவளே 3 ஜென்மமும் பெருமாளை ரொம்ப எதிர்த்து பெருமாளோட கோபத்துக்கு ஆளாகி இவா சாபமும் கழிஞ்சுது, நமக்கு அவதாரமும் கிடைச்சிது. இதுல எஸ்பெஷலா நரசிம்ம அவதாரத்துக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டா, கொஞ்ச நேரம் தான் இருந்தார். அந்த கொஞ்ச நேரத்துல என்ன நமக்கு மெசேஜ்னா, என் பக்தர்களை யார் ஏதாவது தும்சம் பண்ணா பக்தனான பிரகலாதன் கிட்ட வச்சுக்க அவர் இவ்வளோ பெரிய அசுரனான இரண்யகசிபுக்கு ஈஸ்டி போட்டுட்டார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ இரண்யகசிபு இப்படி ஒரு தபஸ் அப்படி ஒரு தபஸ். என்னைக்குமே நான் சொல்ற பாருங்க, அசுரர்களுக்கு இருக்கிற தபஸ் நமக்கு இருந்தால் நம்ம எங்கேயோ போயிருக்கலாம். ஆனால் நம்மளால ஒரு குறைஞ்சபட்சம் ஏகாதேசி உபவாசம் கூட நம்மளால இருக்க முடியல. ஏன்னா இவாலாம் அந்த பசி தாகம் தூக்கம் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு மிச்ச வேலை பார்க்குறாங்க. அதுதான் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்போ நமக்கு இரண்யாக்ஷன் வதம் ஆயிடுத்து, நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த அவதாரத்தில் வராக அவதாரத்தில் இரண்யாக்ஷன் பூமாதேவியை கீழே ஓஷிட்டு போக அதை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டன் வந்தார். பூமாதேவியை மீட்டு அவனை அழிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம் வராக அவதாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இரண்யாக்ஷன் இறந்துட்டான் அப்படின்னு 2 பேர் இரட்டையர்கள்.
2 பேரும் இரட்டையர்கள். இவா 2 பேரும் ஜெய் விஜயாவா இருந்தார். சனத்குமாரர், சனத்குமாரர் இவாளை வந்து பெருமாளை தரிசனம் பண்ணும்பொழுது, பெருமாளை இப்போ தரிசனம் பண்ண முடியாதுன்னு சொல்லவே அவள் கோச்சிட்டு, நீ இந்த மாதிரி தடுத்து நிறுத்திட்டே, நீ ஒரு ராட்சசனாக பிறக்கணும் அப்படின்னு பிரம்மாவோட மானச புத்திரர்கள் சாபம் கொடுக்கவே பெருமாளுக்கும் வேறு வழி இல்லை. அவள் தான் 3 ஜென்மம் என்னை எதிர்த்து என்னை வந்து அட அப்படின்னு சொல்லவே அவள் தான் வந்திருக்கான். இது முதல் அவதாரமான இரண்யாக்ஷன், இரண்ய கஷிபு. இரண்யாக்ஷர் வராக அவதாரம் பூமாதேவியை கடத்திட்டு போய் பெருமாளோட சாபத்துக்கு பாவத்துக்கும் ஆளாகி நல்ல காலம் முதல் ஜென்மம் கழிச்சு படுத்தி அவனுக்கு இரண்ய கஷிபுக்கு ஒரே கோபம். 2 பேரும் இரட்டையர்கள் வேற இல்லையா, அண்ணா தம்பி 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது திடீர்னு சகோதரர் இறந்து போயிட்டா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ ஒரு கூட்டம் கூப்பிடுறாரு. இந்த மாதிரி நாராயணன் வந்து அவனும் பாருங்க நிறைய இது உபதேசம் வேறு பண்ண போகிற, நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாராயணன் வந்து ரொம்ப பக்திக்கு ஆட்பட்டவர். அவர்கிட்ட என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா பக்த வச்சலன், பக்தர்களுக்காக அவர் என்ன வேணால் செஞ்சுட்டு வரும். அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லி இரண்யகசிபு சொல்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவரோட தொழில் என்னவா இருந்தது, முன்னாடி போன ஜென்மா என்னவா இருந்தார், ஜென்மாந்திரமாக அவர் வந்து ஜெய் விஜய் வாயில் காப்பானதுன்னு இருக்காரு. ஆண்டாள் கூட என்ன குடிதூரும் வாயில் காப்பானே மணிக்கதம் தாழ்த்திடுவாய். ஸோ அவளுக்கு பெருமாளை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளால் கோவிலுக்குள்ள அடிச்சு பிடிச்சி உள்ளே போனோம். அவள் ஜஸ்ட் இப்படி திரும்பி பார்த்தாலே பெருமாளோட தரிசனம் கிடைக்கும். அப்போ இப்போ வேறுபட்ட புண்ணியம் அவளுக்கெல்லாம் இல்லையா? ஸோ அவருக்கு பெருமாளை பற்றி தெரியாதியா இருக்கும். அவர் சொல்கிறார், இந்த நாராயணன் பண்ணி இந்த மாதிரி பக்த வச்சிடனே அதை அப்படின்னு. ஆனால் நான் அவரை சும்மா விட மாட்டேன். அவரோட ரத்தத்தில் என்னோட இறந்து போன சகோதரனுக்கு ஆகுருதி கொடுத்தாதான் எனக்கு மனசு ஆறும் அப்படின்னா சொல்லி வீர வசனம் பேசுகிறாரு. விஷ்ணு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வஸ்து. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, விஷ்ணு எவ்வளோ பெரிய தெய்வம் அப்படிங்கிறது அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க. அவரே சொல்கிறாரு, விஷ்ணுவை அழிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா தபஸ். ஸோ தபஸ் பண்ணணும், வேற வழி இல்லை அப்படிங்கிறத தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். நெடுங்காலம் தவம் பண்ணார். எப்படியாச்சும் அவரோட தலையிலேருந்து புகையெல்லாம் கிளம்பி 4 பக்கம் இப்படி வீச ஆரம்பிச்சிருக்கோம். தபஸ் தபஸ் என்னைக்கு மீன் போக்காது பாருங்க. அப்படி அப்படியே அந்த நெருப்பு கொழுந்துல நதி கடல் எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிருக்கு. மலைகள் பூமி எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. நட்சத்திரங்கள் செதறி விழ ஆரம்பிச்சிருக்கு. 10 திக்குக்கும் தீப்பொறி அப்படியே பதிந்த மாதிரி ஒரு குளு குளு எல்லாரும் ஒரு ஹீட் ஆகி போச்சு. அது மட்டும் இல்ல, இந்த கடுமையான வேகத்துல வீண் உலகமே பற்றி எறிய ஆரம்பிச்சிருக்கு. தேவர்களுக்கு ஒரே பயம். ஏன்னா என்னைக்குமே தேவர்களுக்கு வந்து பாவம் இன்செக்யூர் ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? பிரம்மா கிட்ட ஓடி வர, பிரம்மா சுவாமி என்ன இது, இவர் உங்க பதவிக்காக இப்படி பண்றா, தபஸ் பண்றாரா, எனக்கு தெரியலையே, அவன் என்ன வேணா பண்ணுவானே, எங்களை காப்பாத்துங்க. பிரம்மாவுக்கு தெரியாததா? ஒன்றும் சொல்லலை. சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து பிருகு, தக்ஷன், பிரஜாபதி இவாளெல்லாம் சூழ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. என்னன்னு தெரியல. உடனே எங்கன்னு தேடுறா. எப்படி இருக்காருன்னா, மேகம் வந்து அப்படியே மறைச்சிருந்த சூரியன் மாதிரி அவர் மண்ணுக்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டார். அப்படியே பார்க்கறாரு, குரல் மட்டும் வருது. பிரம்மதேவர் வந்து பிரம்மாவை குறிச்சு தபஸ் இருக்காரு. எல்லா நாமமும் மட்டும் காதில் விழுது. ஒன்றுமே புரியல. எத்தனை வருஷம் அப்படின்னா 365 தேவ வருஷம். தேவ வருஷம் வந்து நமக்கு வந்து 365 நாள், அவளுக்கு ஒரே ஒரு நாள் தேவர்களுக்கு. அப்படின்னு நீங்க கணக்கு பார்த்துக்கோங்க. 365 வருஷம் அவன் இருந்திருக்கான் அப்படின்னா எத்தனை வருஷம்? இத்தனை வருஷம் பண்ணும்போது பெருமாள் வராதியா இருப்பாரு. பிரம்மா வந்துட்டாரு. கஷ்ய முனிவரின் புதல்வரே எழுந்துரு, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். நீ தபஸோட பயனை அடைஞ்சிட்ட, உனக்கு வேண்டிய வர தரவைதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கமண்டுள்ள தண்ணி வச்சு தெளிக்கிறாரு. தெளிச்ச உடனே எழுந்துக்கிறாரு. இதை பிரம்மனை துதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ, சுவாமி இறைவனே, உங்களுக்கு நிகர வரம் வழங்குவதில் யாருமே கிடையாது. எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க, எந்த ஜீவராசிக்கும் எல்லா மரணம் நிச்சயம், ஆனா எனக்கு இந்த தபஸ் மூலயமா மரணமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அது மட்டும் கிடையாது. பிரம்மாவுக்கு எப்படி சோதனை பாருங்க. உள்ளே வெளியே பகல் இரவு தங்களால் படைக்காவிட்டாலும் தக்ஷன் முதலே உங்களால படைச்சதுலே இருக்கக்கூடாது. சரி நீங்க படைக்கல, தக்ஷன்லாம் படைச்சாரோ இல்லையோ, ஒரு காலத்துல அவரும் படைச்சதா இருக்கு. அவர் படைச்சதுலேயே எனக்கு மரணம் இருக்கக்கூடாது. அஸ்திரம் சஸ்திரம் மண் விண் இந்த மாதிரி எங்களையும் எனக்கு மரணமே ஏற்படக்கூடாது. மனிதர்களையும் விட்டு வைக்கல பாருங்க. மனிதர்கள் விலங்குகளோட எனக்கு மரணம் இல்லை.
உயிருள்ளவை உயிரற்றவை தேவர்கள் அசுரர்கள் நாகர்கள் முதலியவர்களாக மரணமே ஏற்படக்கூடாது. போரில் என்ன எதிர்ப்பெறுகள் அப்படிங்கிற எதிர்க்கணும்னு நினைக்கவே பயப்படுவாங்கல்ல. எவன் எதிர்ப்பான்? இப்படின்னா இருந்தா எதிர்க்கணும்னு எவனுக்கு எண்ணமே இருக்கக்கூடாது. எல்லா பிராணிக்கும் நான் தான் சக்கரவர்த்தியா இருக்கணும். இந்திரன் முதலிய லோகபாலர்கள் தங்களை கொண்டாடுவது போல என்னையும் நீ கொண்டாடணும். தவம் யோகம் இவற்றின் சக்தியால் பெருமை ஏற்பட்ட யோகிகள் சித்தர்கள் பெயர் பெற்ற எங்கும் எப்போதும் அழியாத அனிமா சக்தி அகிமா மணிமா லகிமா என்னெல்லாம் சக்தி இருக்கோ அத்தனை செல்வத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி கிடையாது. ஏன்னா தபஸ் பண்றது உண்மையான தபஸ்க்கு பெருமாள் வந்தே ஆகணும். வருது மட்டும் கிடையாது, பலனையும் கொடுத்தே தான் ஆகணும். பிரம்மா புத்திரனே இரண்யகசிபு, நீ கேட்ட வரங்களை எவராலும் பெறவே முடியாத ஒரு இதை கேட்டிருக்க, நான் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. தபஸ்க்கு ரொம்ப பலன் உண்டு பாருங்க. எப்பேற்பட்ட ராட்சசன் எப்படி ஆட்டி படிக்கிறான் பாருங்க. உலகத்துல யாருமே நிம்மதி இல்லாத ஆயிட்டா. அதுக்கப்புறம் வழக்கம் போல தேவர்கள் பிரம்மா கிட்ட முன்னிட்டு எங்களுக்கு ஏதாவது நல்ல வழி பண்ணணும், நாங்கள் எங்கே இருக்கிறது, எத்தனை நாள் இருக்க முடியும் அப்படின்னு திக் பாலகர்கள்லேருந்து அத்தனை பேரும் லோகமே ரொம்ப அழுது. அதுக்கப்புறம் எல்லாரும் பெருமாள் கிட்ட போறா. அதுக்கப்புறம் எல்லாரும் உபவாசம் இருந்து ஒரே சிந்தனையோட தேவர்கள் மனசெல்லாம் அடக்கி முறிமுகப்படுத்தி இவா பாவம் உண்மையா எல்லாத்தையும் ஊன் உறக்க மறந்து பெருமாளுக்கு தபஸ் இருக்கிறா. அதுக்கப்புறம் மேகம் போல ஒரு கர்ஜிக்கும் குரல் ஒன்று கேட்குறது. என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஒளி கேட்டு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். என்னன்னா, தேவர்களே பயம் வேண்டாம், உங்களுக்கு அனைத்து நலன்களும் உண்டாகும். எனது சொல் ஜீவராசிகள் அனைத்திலும் நலம் பயப்பட்டது. நான் ஒரு சொன்ன ஜீவராசிகள் நலம் தான் உண்டாகும். அதாவது என்னோட அறிவுரையை ஏற்றா எல்லாருக்கும் ரொம்ப நன்மை இருக்கு. இந்த அர்ப்பனை இவனது செயல்கள் பற்றி எனக்கு முன்னமே தெரியும். அவன் அழிப்பேன், நீங்க கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். தேவர்கள், வேதங்கள், பசுக்கள், அந்தணர்கள், சாதுக்கள், சான்றோர்கள், வேதம் கூறும் தர்மம் அப்படின்னு என்னிடத்துல பகைமை எவன் கிட்டலாம் இருக்கோ அவன் கண்டிப்பா விரைவிலேயே அழிஞ்சு போயிடுவான். இவனுக்கு எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தா கூட அவனை எதுவுமே காப்பாத்தாது. மேலும் பகைமையை அறியாதவனும் பொறி புலன்களை அடக்கி அமைதியாக இருப்பவனும் பெருமனம் படைத்த மகாத்மாவும் அவன் புதவலனான பிரகலாதன் அவனுக்கு துரோகம் எப்ப இழைப்பானோ. பிரகலாதன் ஒரு குழந்தை பரப்பானா, பெருமாள் அதான் சுஷமா சொல்றாரு. அவனுக்கு பகைமைனா என்னன்னே தெரியாதான். அது மட்டும் இல்ல, எல்லா பொறிகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறவரான். அப்பேற்பட்ட தன்னுடைய புதல்வனுக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பிராகியம் பாருங்க. பிரகலாதன் இரண்யகசிபு தான் பிறக்க போறான், முன்னாடியே சொல்லிட்டாரு. அந்த புதல்வனுக்கு அவன் ஒரு தீமை செய்வான் அப்படின்னா கண்டிப்பா பிரம்மாவோட வரங்களால சகல வல்லமையும் பெற்றவனா இருந்தாலும் அவனை அழிச்சு வேரோடு பிடுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஒரே சந்தோஷமா ஆச்சு. இதை கேட்ட தேவர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு இரண்யகசிபு அழிஞ்சிட்டான் அப்படின்னு ஒரு மனசு நிம்மதியோட வந்துட்டான். பிரகலாதன் மட்டும் ஏன் இவருக்கு பிறக்கணும், ஏன் இப்படி பக்தியா இருக்கணும் அப்படிங்கிறது கூட கதை இருக்கு. இரண்யகசிபு தபஸ் பண்றதுக்கு முன்னாடி அவரோட மனைவி கடைசியா கர்ப்பவதியா இருந்தா. அப்ப இந்திரன் இவளை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை எல்லாம் வேற கொண்டுட்டு அவனுக்கு வாரிசு இருக்காது இல்லையா. அதனால இவன் முன்னாடி தபஸ் பண்ணி வரம் வாங்குறதுக்கு முன்னாடியே தபஸ் பண்ணும் போதே இவனுக்கு வம்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்திரன் அவர் மனைவியை கடத்தின்னு போக நாரதர் தடுத்து நிறுத்த, இப்படி இவருக்கு பிறக்கிற குழந்தை தான் உங்களெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க போடுதுன்னு அவரை அமைச்சு அந்த குழந்தைய அவர் ஆசிரமத்துக்கு அழைச்சின்னு போயிட்டு நல்ல நல்ல கதைகள்லாம் சொல்லும் பொழுது அவள் அம்மா தூங்கிடுவா. ஆனால் குழந்தை மூச்சுட்டே கேட்டுருப்பாங்க. அதனால தான் நாரதர்கிட்டேருந்து பக்தி யாராவது கேட்டால் பக்தி இல்லாத இருப்பாள். பக்திக்கு முதல்ல வர காரணமே நம்ம நாரதர் தானே. அதனால தான் நம்ம பிரகலாத சுவாமி பிறக்கும் போதே இவ்வளோ ஒரு சத்துவ குணத்தோடையும் ரொம்ப நல்லவராகவும் பெருமாள் மனசை டச் பண்ணுறவராகவும் இருந்திருக்கிறதுக்கு மெயின் காரணம் அவர்கிட்ட ஒரு குரு கடாட்சம், நாரதரோட கடாட்சம் தான் காரணம். இந்த பிரகலாத சுவாமி எப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேயே மற்ற குழந்தைகள் மாதிரி விளையாடலாம் மாட்டாராம். மனசுக்குள்ளே ரொம்ப தியானங்கள் சொல்லிப்பாரான். பெருமாளை தான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு பாரான். அந்த மாதிரி அப்படி ஒரு பாசம் சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு தனிமையா
பெருமாளையே குறிச்சுட்டு இருப்பாராம். அதுக்கப்புறம் எதிரையும் நாட்டம் இருக்காது, அப்படி ஒரு சாதுவாக இருப்பாராம். பல சமயம் வந்து மயிர் கூச்சலிட்டு கீழே விழுந்துருப்பாராம். அப்படியே எதுவுமே ஸ்மரணை இல்லாத அப்படியே பக்னமாயிட்டான்னு சொல்கிற மாதிரி விழுந்துருவார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு புதல்வன் படிக்காது இருக்க முடியுமா? இதெல்லாம் பார்த்துட்டு சரி பாடசாலைக்கு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடசாலைக்கு அனுப்புகிறார். சுக்கராச்சாரியரோட பசங்க 2 பேர் இருக்கா. அவளோட பேர் வந்து சண்டன் அமர்கன் அப்படின்னு 2 பசங்க. சுக்கராச்சாரியர் ரொம்ப சாமர்த்தியம், அவர் தபஸ் பண்ண போயிட்டார். ஏன்னா தெரியும் இந்த மாதிரி கலாபரால் நடக்கப்படாது ஞான திருஷ்டி இல்லையா, அவர் தபஸ் பண்ண போயிட்டார். 2 பசங்க மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு. அந்த 2 பேரும் வந்து சொல்லிக் கொடுக்குறா, பாடசாலையில் பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கொஞ்ச நாள் அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வரும் இல்லையா, பாடசாலையிலேருந்து கொஞ்ச நாள் தங்குறதுக்கு வீட்டுக்கு வரும். அப்போ வந்து பிரகலாதன் வந்து அழகாக அப்பா அவன்கிட்ட கேட்டு இரண்யகசிபு வந்து கேட்குறாரு, அண்ணா என்னடா செல்லம் படிப்பெல்லாம் பிடிச்சிருக்கா, என்ன படிக்கிறேன்னு சாதாரணமாக கேட்குறாரு. தந்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து ஒரு பிடிவாதம் இருக்குது, நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பற்று அது பண்ணி வைக்கக்கூடாது. நான் அப்படின்ற கர்வம் இருந்தால் நமக்கு எதுவுமே நடக்காது. இந்த மாதிரி இந்த பற்றுக்கெல்லாம் விட்டு தள்ளி வைராகத்தை மட்டும் பிடிச்சிட்டு ஹரியை அடையணும் அப்படின்றது ஒக்குன்னு ஆயிடுறது. என்னடா சொல்கிற நீ, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இந்த பையன் பாரு வாயிலேருந்து எப்படி தான் வார்த்தை வருது பாரு, இவன் புத்தி கட்டு போச்சேன், இதுக்காக இவன் ஆசிரமத்துக்கு அமிச்சேன் படிக்கிறதுக்கு பாடசாலைக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கண்ணப்பேரான்னு திட்டி கூட்டின்னு இந்த மூஞ்சிலே முடிக்க விடாதீங்கன்னு சொல்லி அப்புறம் அவனை திட்டி திருப்பி படம் சொல்லித்தரா. அப்பா தான் பாமேன்னு இரண்யகசிபுவாய நமக, இரண்யன் தான் எல்லாருக்கும் இப்போ உங்கள் அப்பா தான் எல்லாருக்கும் தெய்வமாக இருக்காரு, அவரை சோஸ்திரம் சொல்லு, அவரே தியானம் பண்ணு, நமக்கு எல்லாம் சித்தியாகும்னு எல்லாம் சொல்லி கொடுக்குறா. திருப்பி அங்கேயும் ஆசிரமத்துக்கு போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது, பகவானை பற்றி எனக்கு தெரிகிற பாக்கியம் நாரதர்களால் தான் எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிற அசுரர் குழந்தைகிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி அசுரர் குழந்தைகிட்ட உபதேசம் பண்ணுறாரு. நாராயணனுக்கு குளிச்சுட்டு தபஸ் பண்ணணும், மனசுக்குள்ள ஆனந்தம் பெருகும், நாராயணனால் முடியாதது ஒன்றும் இல்லை, ஒரு சாட்சாத் ஆனந்த சுருவி, அவரை அனுபவிச்சாதான் அவரை பற்றி நமக்கு தெரியும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாராயண நாமத்தை சொல்லி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுத்தோ. எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அல்ல குழந்தைக்கும் ஆழ்ந்த மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் பாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நாராயணன்னு சொல்லுவேன். அது எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சது, புத்திக்கிறதுங்க சந்தோஷப்படுறதுங்க. இப்படியே போகுமா? அவள் 2 பேரும் வந்துட்டா, மக்குன்னு ஆகி போச்சு. ஒன்றும் இல்லாதெல்லாம் என் தலையை சீவிடுவேன்னு சொல்லிட்டான். இப்போ இப்படிலாம் இது எல்லாரையும் கெடுக்கிறது எப்படி தெரிஞ்சா என்னை உயிரிழி விட மாட்டான்னு சொல்லி அவன் ஆட்சிட்டு போய், சுவாமி ராஜா நீங்களே இந்த பையனை வச்சுக்கோங்க, இது வந்து உங்கள் பையன் மட்டும் கெட்டு போல, அவன் எல்லாரையும் கெட்டு போக வைக்கிறான், குருகுலத்துல அத்தனை வருஷங்களும் நாராயணன்னு சொல்ல ஆரம்பிச்சுடுத்தோ, அப்படி சொல்ல வச்சுட்டான், இனிமே எங்களால் இவனை பார்த்துக்க முடியாது, என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த நீங்களே இந்த பையனை வச்சுக்கோங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறது. பார்க்குறாரு கடும் போவோம், ஆனால் அந்த பையன் பயப்படவே இல்லை. அதே மாதிரி வழக்கம் போல் 1008 ஒரு கஷ்டம், மத யானையை மிதிக்க சொல்கிறதும், ஆனால் அந்த யானை மிதிக்கலை, கையெடுத்து சேவிச்சுட்டு சுற்றிட்டு போய்டுறது. மலையிலேருந்து உருட்டி விட்டுட்டு ஆற்றுக்கு கொடுத்துக்குள்ளேயும் மறுபடியும் வந்து சேர்ந்துருது. ஏன்னா பெருமாளை தான் காப்பாற்றி விடுறாரு. அதுக்கப்புறம் அவள் அம்மாவை வச்சு விஷமும் குடிக்க சொல்கிறார். அவள் அம்மாவுக்கு ஒரே அழுக வருது, ஐயோ விஷத்தை குழந்தைக்கு கையால் கொடுக்க சொல்கிறாரேன்னு சொல்லி. ஆனால் அதையும் சாப்பிட்டு விஷம் ஒன்றும் பண்ணலை, ஏன்னா அதான் பெருமாள் தான் எல்லாத்துலேயும் இருக்காரு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கூட இந்த குழந்தை வந்து சாகாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இரண்யகசிபுக்கு. ஏப்பா உன்னை நான் இவ்வளோ பொறுமையாக பார்த்தேன், ஆனால் என் பொறுமைக்கும் ஒரு அளவே இல்லாத போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு நீங்கள் வா, உன்னை இப்போ எங்கடா இருப்பாங்க உன் பெருமாள், உன்னை அப்படி கழுத்தை நெரிச்சு வெட்டி போட்டா வருவானடா பெருமாள், எங்கடா இருப்பாரு, எங்கடா இருக்காரு? அப்போ எல்லா இடத்துலையும் தான்ப்பா இருப்பாரு, தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், நீங்க சொல்றீங்களே அந்த வார்த்தை அதுலயே இருப்பாருப்பா அப்படின்னாரு. அதுல என்ன ஹைலைட்னா, எப்படிப்பே நம்ம நல்ல வார்த்தை சொல்லணும்னு சொல்லுவான். நம்ம நல்ல வார்த்தை சொன்னாதான் அந்த வார்த்தை நமக்கு வைப்ரேஷனா நமக்கே திருப்பி வரும். அதுக்கு தான் பெரியவா அழகா சொல்லுவான், நல்லதே சொல்லு, ததாஸ்து லேவர் அப்படின்னு சொல்லிட்டு போவான்னு சொல்லுவான். கெட்டதோ இல்லை சாபமோ கொடுத்தா அதுவே நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லுவான். அதனால அந்த குழந்தை சொல்லிட்டு உங்க சொல்ற வார்த்தையிலே இருப்பான் பான்றது. ஏன்னா இப்ப துரும்பிலையும் இருப்பான்னு சொல்லியாச்சு. பெருமாள் அவன் வாயிலே சொல்ல வச்சான், தூண்ல இருப்பானடா, உன்னை வெட்டினா தூண்லேருந்து வருவானாடா, இந்த தூணை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி முதல்ல இவனை ஒன்று பண்றான் வரனான்னு கம்சம் அவனை கழுத்தை வெட்டுனான்னு சொல்லும் போது அப்படியே கர்ஜனை அப்படியே கேட்கறது. பிரளயகால கர்ஜனையோ
பிரளயம் வந்துருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கர்ஜனை. அத்தனை பேரும் தேவர்கள் எல்லாமே கெடுக்கெடுத்து போயிட்டான்னா இரண்ய கசுவே கட்டுப்படுத்து போயிட்டான். அந்த அளவுக்கு ஒரு கர்ஜனை அவன் கேட்டதே கிடையாது. அப்படியே வராரு. அப்படியே வந்ததுக்கு அப்புறம் யாருன்னு ஒண்ணுமே புரியல. என்ன மாதிரி வருவோம், சத்தம் வருது. மறுபடியும் உதைக்கும் போது உள்ளேருந்து வர ஆரம்பிக்கிறாரு. அந்த பாகவதம் ஸ்லோகம் பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கும். சத்யம் விதாதும் நிச்சவ்ருத்ய பாஷிதம் व्याप्तिं च भूतेष्वखिलेषु सात्मनः अत्रुस्य धात्यत् उदरूपमुद्वहन् स्तम्भे सभायं न मृगं न मानुषम्. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, அவன் உள்ளேயும் இல்ல வெளியிலையும் இல்லைன்னா வாசப்படியில தான் அவனோட சமகாரம் ஆச்சு. அதை தவிர என்னன்னா, அத்தனால தான் அவனுக்கு கழுவி வரும், மிச்சம் யாராலையும் அவனுக்கு கழுவி வராது. சொன்னார்ல பெருமாள் பிரகலாதனை கொடுமைப்படுத்தும் போது நான் வருவேன், கரெக்டாக அவனை கொடுமைப்படுத்தும் போது வந்துட்டார். அதுவும் சத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்பர் 2. நம்பர் 3, இந்த சனாதிகள் சரத்குமார்கள் கிட்ட சாபம் வாங்கினா தெரியுமா, 3 ஜென்மம் வந்து எதிரியாவே இருக்கணும்னு. அப்போ அழும் பொழுது ஒரு அந்த எதிரியா 3 ஜென்மம் இருக்கும்போது 3ஆவது ஜென்மத்தை நான் என்கிட்ட நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லியிருந்தா அந்த விஜய்க்கு அது முதல் ஜென்மம். அதுவும் ஒரு சரியா போயிட்டா. நம்பர் 3. அதுக்கப்புறம் பிரகலாத சுவாமி சொல்லியிருக்காருல, நான் வந்து வீக்கம் வர எங்கேயும் நிறைஞ்சிருக்காரு என்னோட பெருமாள் அப்படின்னு சொன்னது மெய்ப்பிக்க கூட வந்திருக்காராம். கரெக்டாக தூணில் இருப்பாருப்பா, உடச்சா எப்படி வந்துருப்பாருங்க. அதுவும் மெய்ப்பிக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கான். எல்லாத்துக்கும் மேலே 5வது, நாராயணன் நாமம் சொன்னால் துன்பம் அடைய மாட்டான், என்னுடைய பக்தனை கஷ்டப்பட நான் விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு 5வது தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பெரிய அர்த்தம் வந்துட்டாரு. இதெல்லாம் வந்து ஆழ்வார்கள் இப்படி நம்ம நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி வெளியே வந்ததை ஆழ்வார்கள் விடுவாளா? ஆழ்வார்கள்ல இந்த பெரிய ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க. அந்த அப்பாவும் பொண்ணு ஆண்டாளம்மாவும் பெருமாளை விடவே இல்லை. கிருஷ்ணரை அவள் கொஞ்சம் மிச்சம்தான் நம்மலாம் கொஞ்சம். ஏன்னா அவள் அப்படி ஒரு பருவம், சப்பானி பருவம், குழந்தை பருவத்திலேருந்து தொட்டிலேருந்து மாணிக்க தொட்டிலேருந்து குழந்தை சாப்பிட்றது, காக்கா காமிக்கிறது, குருவி காமிக்கிறது, நடுநடுவில் அவரோட மதங்கள் அவரோட லீலைகள் வேற சொல்லி பெரிய ஆழ்வார் பண்ற பாசுரத்தை படிச்சா அப்பா அவர் எவ்வளோ பக்தின்னு தெரியும். ஞானதெல்லாம் விட்டு தள்ளுங்க, ஞானம் இருந்தால் வந்து எழுத வரும். தமிழ் பற்றுல தான் பக்தி அப்படியே கலந்து இருக்கும். ஒரு ஆண்டாளம் மாதிரி கேட்கவே வேண்டாம். சரி, இப்போ இவர் ஒரு பாசுரம் பாருங்க. அலந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகீர் சிங்க உருவாய் உளந்தொட்டிரணியன் ஓன்மார்வகலும் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முலையுண்டானே சப்பானி. இந்த பாசுரத்துல என்ன அப்படின்னு சொன்னா, அலந்திட்ட தூணை பெருமாள் ஏற்கனவே அளந்து வச்சுட்டாரு. ஏன்னா குழந்தை சொல்ல போறான், தூணு தான் சொல்ல போறான்னு, தூணை எவ்வளவு படணும், எப்படி அடிப்பான், எப்படி வரணும், எல்லாமே கேல்குலேஷன். அந்த மாதிரி வந்தாரோ இல்லையோ. ஸோ இந்த மாதிரி உழந்தவன வந்தாரு. இந்த தங்கமயமான ஒரு இரண்ய கசிவோட பயம் ஜொலிக்க ஆரம்பிச்சிருந்தான், தங்கம் மாதிரி. அப்படி நரசிம்மர் தான் வெளில வர்றாரு. அவராது சாந்தமா இல்லைன்னு அவர் எப்படி ஆக்ரோஷமா வர்றாரு. அவரோடது அப்படியே தங்க குழம்பு, இவரோடது தங்க குழம்பு, 2 பேரும் தங்க குழம்பாய் இரண்யன வயத்தை அவரை கலக்க ஆரம்பிச்சிருந்தான். அப்படிங்கிற மாதிரி நம்ம பாசுரத்தில் வந்து நம்ம பெரியாழ்வார் ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கிறோம். அப்பேற்பட்டவர் வந்து நம்ம இரண்யனை 2ஆக பிரிச்சு போட்ட அப்படின்னு சொல்லி இரண்ய கசிவை பிரிச்சு போட்டுட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது திருமங்கை ஆழ்வார். அவர் விட்டுடலாமா? நம்மெல்லாம் திவ்ய தேசத்துக்கு அந்த காலத்துல நம்ம ஆழ்வார்லாம் ரொம்ப சாமர்த்தியம். கண்ணை முடின்னு உட்காந்த இடத்துல அத்தனை திவ்ய தேச பெருமாள் என்னை பற்றி எழுதுன்னு சொல்லி அவர் உட்காந்த இடத்துல எழுதிட்டாரு. ஒரு சில ஆழ்வார்கள் ஒரு சில திவ்ய தேசத்துக்கு போயிருக்கா, மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. ஆனால் திருமங்கை ஆழ்வார் ராஜாவா இருந்தவர் ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான். எல்லா 108 திவ்ய தேசமும் அவர் மங்களாசாசனம் பண்ணி தான் நம்மளாம் பார்க்க வேண்டிய ஒரு பாகியம் படைச்சிருக்கு. ஷீராப்தி வைகுண்டம் நம்மளால போக முடியாது. அப்புறம் போகும்போது என்னவோ தெரியல, இந்த மாதிரி ரெகுலராக பெருமாள் கட்டியை சொல்லி இன்னும் கேட்டுட்டு இருந்தால் நமக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக. சரி, ஆனால் இப்போ இல்லை, 106 தான். முக்கால்வாசி எல்லாம் நம்ம திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காரு ஒரு பாசுரத்தில் அப்படின்னு சொன்னால், திங்கவேல் குன்றம் அப்படின்ற ஒரு திவ்ய தேசத்தை பற்றி எழுதியிருக்காரு. அங்கஞாலம் அஞ்ச அங்கு ஓரளியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் பொழிந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கே செங்கண்ணால் இட்டுரைஞ்சும் சிங்கவேல் குன்றமே. இதுல பாசுரத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, திருமங்கை ஆழ்வார் வந்து தாபப்படுறான். என்ன தாபம்னா, நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, பெருமாள் என்னை எப்படி ஆட்கொள்வார்,
நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன்னு நான் எந்த விதிக்கு போவேன்னு எனக்கு வந்து பெருமாளோட என்ன ஆட்கொள்வாரா அப்படின்னு ஒரு தாபத்தில் நம்ம ஆழ்வார் சொல்லும் பொழுது பெருமாள் சொல்லுவோம், அழுகி நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? ஒரு யம தூதர்கள் கூட ஒரு குடும்பப்படுத்த முடியாது. ஒரு குழந்தைய ஒரு யம தூதர்கள் கூட கம்மியான குடும்பப்படுத்துவாராம். ஆனா அதை விட கொடுமையா ஒரு பெத்த தகப்பனார் ஒரு குழந்தைய அவ்வளவு குடும்பப்படுத்தியிருக்காரு. பார்த்துருக்கோம்ல, நெருப்புல போட்டு மலையில உருட்டி விட்டு விஷத்தை கொண்டு பாம்பை கடிக்க வச்சு ஒன்றும் குறவு கிடையாது. எமக்கு இங்க இருக்கிறவங்களா நம்மள மூணாம் மனுஷா, தப்பு பண்ண வா, அவெல்லாம் டியூட்டியில இருக்கா, தப்பா வா, ரைட்டா மோட்சத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு இவளும் அதுக்கு நான் அப்பாயின் பண்ணிடுறா. இவ வந்து இவ வேலையை ஒழுங்கா செய்யறா. ஆனா அப்பா அப்படின்னா இவ்வளவு பெரிய போஸ்ட். இந்த அப்பாவாவது குழந்தைய ஒரு அப்பா குழந்தைக்காக உயிரே கொடுத்துருவாங்க. ஆனா இந்த இரண்யகசிபு பெரிய சக்தி வாய்ந்த ராஜா, ஆனா தன்னோட சுய நலத்தினால அந்த குழந்தைய எவ்வளவு கொடுமைப்படுத்தினாரு. அதுதான் பெருமாள் சொல்றாரு, அப்பேற்பட்ட இந்த இரண்யகசிபு குடும்பப்படுத்தின அந்த பிரகலாத குழந்தைய நான் எப்படி காப்பாத்தினேன், உன்னை காப்பாற்ற மாட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, சிங்கவேல் குன்றம் எப்படி இருக்கும்னு சொன்னா பார்க்கவே பயங்கரமா போக முடியாதான். சிங்கவேல் குன்றத்தில் இருக்கிறவாலும் வேடர்கள் தான் ஜாஸ்தி இருப்பாராம். அங்கே வேடர்கள் கிட்ட வந்து ரொம்ப வேடர்கள் தெரியுமா, அவங்களுக்கு பயங்கர சூழங்கள்லாம் வச்சுட்டு ரொம்ப பயங்கரமா இருப்பா. அந்த காட்டுவாசின்லாம் சொல்றாங்க, அவகிட்டலாம் குப்பை கொட்ட முடியாது. அந்த மாதிரி இடத்துல தான் பெருமாள் இருக்காரு. ஆனா அந்த மாதிரி இடத்துல போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டாரு வாழ்வார். அந்த மாதிரி இடத்துல அந்த பெருமாளை பார்க்கறது எவ்வளவு சௌகரியம். ஆனால் நமக்கு பயம் இல்லை, பக்தர்கள் இல்லையா, பக்தர்களை யாரால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிங்கவேல் குன்றத்தை பற்றி நம்ம ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சாதிச்சிருக்காரு. இரண்யகசிபு உடைச்சாரு, வெளியில வந்துட்டாரு. எப்படி அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் கண்ண முடியும் கண்டிப்பா கேட்கணும். எப்படி வந்தார் அப்படி நரசிம்மர் வந்து அவர் எடுத்து வந்து நிற்கிறாரு. நின்னா எப்படி இருக்கிறது, திருமேனி பார்க்கவே பயங்கர பயமா இருந்தது. குறுக்கி பார்த்த தங்கம் போல ஒரு கண்ணு, பட்டா கத்தி போல ஒரு பெரிய கத்தி மாதிரி ஒரு நாக்கு, சிங்க நாக்கு எப்படி போகும் அந்த மாதிரி போகுமா, விகாரமான கோரை பற்கள், அதே மாதிரி பட்டா கத்தி போல அப்படியே ஒரு கூர்மையான நாக்குன்னு பார்த்தோம். புருவம் நெரிக்கிறதே ஒரு பயங்கரமா இருக்கும். இப்படி ஒரு புருவம் அப்படி நெரியுமா, அதுல பயங்கரமா இருக்கு. காது ஒரு பக்கமாவே திருப்பின்னு இருக்கு, மலை போக்க மாதிரி ஒரு மூக்கு. அதுக்கப்புறம் பார்த்தாலே அப்படியே பயம். இதுல கர்ஜனை வேற போறா வரைக்கும் அப்படியே நின்னளவான திருமேனி, அப்படி உயரமா இருக்காரு. குட்டியோண்டு பருத்த கழுத்து, பரந்த திருமார்பு, சின்ன இட, அதுக்கப்புறம் திருமேனி ஃபுல்லா அப்படி என்னது உள்ள வெள்ள ரோமங்கள் மாதிரி ஜாஸ்தியா இருக்கும். கூரிய நகங்கள், நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள்லாம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னான். எவராலும் வந்து அசைக்கவே முடியாத ஒரு பயங்கரமான ஒரு திருமேனியா இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆயுதங்கள் பார்த்தா யாருதான் வெப்படமா இருக்கா, நம்ம கண்டுபிடிச்சா விஷ்ணுவா தான் இருக்க முடியும். வாசப்படியில வந்து ஒரு பாம்பு எலியை எப்படி அசாத்தியமா பிடிக்குமா, அந்த மாதிரி உட்காத்தி வச்சு ஒரே ஒரு கீழ் தான் அப்படியே கூரிய நகத்துல சக்கரத்தாழ்வாக நகத்துல வந்து உட்காந்துருக்கிறதா சொல்றாரு ஆழ்வார்கள்லாம். அப்படியே கிழிச்சு கூட குடுப்பனை பாருங்க, அப்படியே தொலை வரணும். ஏதாவது அவனுக்கு எதாவது ஈரம் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குடலை மாலையா போட்டுட்டு அவருக்கு அப்படியே கோபம் தாங்க முடியல. அப்படி ஒரு கோபம் அப்படியே பொங்கறாரு. சம்பகாரம் ஆயிடுறது. எல்லாரும் தைத்தியவர்கள்லாம் ஓட விரட்டுறாரு. அப்படியே எல்லாம் அப்படியே பயந்து நின்று போய் எல்லாரும் ஓடி போயிடுறாரு. அப்ப வந்து பிரார்த்தனை. அப்ப யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றா அப்படின்னு சொன்னா, இந்திரன், பிரம்மதேவர், இந்திரன், பரமசிவன் எல்லாரும் பண்றாங்க. பித்ருக்கணங்கள், அதுக்கப்புறம் சித்தர்கள், வித்யாதரர்கள், நாகர்கள், மனுக்கள், பிரஜாபதிகள், அப்சரஸ், அதுக்கப்புறம் கிம்புருஷர்கள், சித்தி பெற்ற கிண்ணறர்கள், அதுக்கப்புறம் விஷ்ணு பாஷர்கள், அத்தனை பேரும் சோஸ்திரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிரம்மா பார்த்தாரு, போகும் அடக்கிறாம இருந்தா. அதுக்கப்புறம் பிரம்மா சொல்றாரு, லட்சுமி மகாலட்சுமி தாயே நீங்க போனாரு. இந்த மாதிரி உருவத்தை பார்த்ததும் இல்லை, காதால கேட்டதும் இல்லை, எனக்கே பயமா இருக்குன்னு சொல்லி என்னதான் பண்றது பிரகலாத சுவாமி நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாத சுவாமி கொஞ்சம் கூட பயப்படாத பெருமாள் கிட்ட வந்து சோஸ்திரம் பண்ணாரு. இந்த கொள்ளுங்க, இப்ப நீங்க இருக்கீங்களே சிங்க அவதாரம், நரசிம்ம அவதாரம், இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, எத்தனை பேர் பின்னாடி தியானம் பண்ணுவா தெரியுமா இந்த அவதாரத்தை. சுவாமி இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது. உங்களோட திருமுகம் எப்படி தெரியுமா சுவாமி இப்ப இருக்கு, இப்ப படு பயங்கரமா இருக்கு, அப்படி பயமா இருக்கு, ஒரு தீ போல இருக்கு உங்க நாக்கு, சொல்லிட்டு வருது சுவாமி. உங்களோட சூரிய ஒளியே மிஞ்சிற அளவு ஒரு பயங்கரமான ஒரு கண்ணு, பார்க்கவே கண்ணெல்லாம் பூசமா இருக்கு, கோரான ஒரு பற்கள், குடலை வேற மாலையா போட்டுட்டு இருக்கீங்க, கிடைச்சீங்கலாம் அப்படியே வெள்ள பிரிச்சு அப்படியே விட்டு நிக்கிறது சுவாமி. உங்களை பார்த்தாலே அப்படியே ஒரு கர்ஜனை, அப்படியே பகைவரோட மார்பு அப்படியே பிளக்கிற மாதிரி ஒரு பெரிய நகம், உங்களோட குரலு. ஐயோ சுவாமி, ஆனா எனக்கு இதெல்லாம் பயம் இல்லை.
எனக்கு என்ன தெரியுமா சுவாமி பயமா இருக்கு, இந்த சம்சார சாகரம் தான் பயமா இருக்கு சுவாமி. அதுல இருந்து தான் நான் எப்படி கரையேற போறேன்னு எனக்கு தெரியல, அதை நினைச்சுதான் நான் பயப்படுறேன் அப்படின்றது. இது பிரகலாதன் அவருக்கு சொன்னது இல்லை, அவர் ஜெயிச்சுட்டாரு. 1000 கஷ்டம் வந்த கூட பெருமாள் தான் சொல்லிட்டாரு இல்லையா. சோ இந்த வார்த்தை அவருக்கு இல்ல, இதெல்லாம் நமக்கு தான் சுவாமி, நீங்க சாந்தம் அடையணும் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி சொல்றது, அழகிய சீங்கரே, உங்களுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சுவாமி, நீங்க எல்லாருக்கும் நண்பரா இருக்கே, உங்களை யாராவது நண்பரை ஆக்கிட்டா அவளுக்கு என்ன கஷ்டம், அவர் காரியத்தை நீங்க எப்படி இழுத்து கட்டிட்டு செய்தீர்கள் சுவாமி. சுவாமி உங்களோட கருணை தான் யாருக்கு வரும், அப்பதான் உங்களை யாராவது ஃப்ரெண்டா நினைச்சு உங்ககிட்ட ஒரு பக்தி பண்ணி உங்களோட மனசை ஆட்கொண்டுட்டா அவளுக்கு கஷ்டம் ஏது, எதுவுமே அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது சுவாமி. அவ எவ்வளவு ஒரு பாக்கியவான் சுவாமி, அவளோட திருவடியை நான் வேண்டேன் அப்படின்னு நம்ம பிரகலாத சுவாமி சொல்றாரு. நாங்க தப்பே பண்ணக்கூடாது, இதுவரையும் எவ்வளவு பண்ணமோ எங்களுக்கு தெரியாது, இனிமே என்ன பண்ண போறோமோ அதுவே எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப உன் திருவடி அப்படியே கெட்டியா பிடிச்சுட்டோம் சுவாமி, இனிமே எல்லாமே நீங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதுதான் உண்மையான பரிகரமா பிரகலாத சுவாமி சொல்றாரு. பிரகலாத சுவாமி இப்படி சுதி பண்றாரு. அப்படியே வர்ணிச்சதுக்கு அப்புறம் நம்ம நரசிம்மருக்கு அப்படியே கோபம் அப்படியே கம்மியாயிடுது. சொல்றாரு, பிரகலாதா, எல்லா நலன்களையும் பெற்றவரே, உனக்கு எல்லா நலனும் உண்டாகட்டும். அசுர சிரேஷ்வரே, உன்னை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டேன், கோவம்லாம் பறந்து போயிடுது. Thank you so very much to Srimati Chitra Murthy on behalf of Kathavriksha. இவ்வளவு அற்புதமான ஒரு நரசிம்ம சரித்திரத்தை எங்கள் எல்லாருக்காகவும் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு, எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு காட்சியும் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது, அவ்வளவு நன்னா இருந்தது. முதல்ல துவார பாலகர்களுக்கு கிடைச்ச சாபத்தில் ஆரம்பித்து ஹிரண்ய கசிபுவோடைய தபஸ் வலிமை எப்படியாப்பட்டது, அவன் கேட்ட வரங்கள், பிரகலாதாழ்வான் எவ்வளவு ஸ்ரத்தையாக அந்த பெருமாளை கூப்பிட்டான், எல்லாமே ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு அழகாக எங்கள் கண் எதிர்க்க கொண்டு வந்துட்டேன். ஆழ்வார்கள் அனுபவித்த அந்த நரசிம்மனுடைய பாசுரங்கள் எல்லாமே ரொம்ப விசேஷமாக இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அமக்களமாக அமைஞ்சிடுது. மீண்டும் மீண்டும் கதவருக்ஷா சார்பா நன்றிகள், நமஸ்காரங்கள். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், ஐ எம் ஷுர் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை நன்னா அனுபவிச்சிருப்பேன். நரசிம்ம அவதாரத்துடைய சிறப்பு என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை இன்னும் சிறப்பாக நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கா ஸ்ரீமதி சித்ரா மூர்த்தி அவர்கள். கதவருக்ஷாவின் நரசிம்மர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான நலம் தரும் நரஹரி நிகழ்ச்சியுடைய முதல் நாள் எபிசோட் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கும் நரசிம்மர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சி இருக்குது, அதில் வருண் ஸ்ரீவத்சனுடைய ஸ்பீச் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் அதை கேளுங்கோ. இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல். எங்கள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கதவருக்ஷாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் நாளை கதவருக்ஷாவின் நரசிம்மர் ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான நலம் தரும் நரஹரியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.